இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த உலகத்துல படைக்கப்படுகிற எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அந்த நோக்கம் என்னவென்று தெரியாம தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்ந்து மறந்து போகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் என்னை படைத்திருக்கிறார் என்பதை நான் இப்போது இருக்கின்ற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பாத்தீங்கன்னா என்னுடைய 29வது வயதுல இந்த உலகமே வேண்டாம், வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு சொல்லி தற்கொலைக்கு நேராக சென்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த தற்கொலையிலிருந்து என்னை காப்பாற்றினார். ட்ரெயின்ல வந்து என்ன பண்ணிப்பேன், காலியா இருப்பேன். உங்களை எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு என் தொல்லையே இல்லாம இருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு கர்த்தர் என்னை இன்றும் வைத்திருக்கிறார். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள். என்னுடைய 52வது வயதில் நான் அடியெடுத்து வைக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் +2 படிக்கும் போதே என்னுடைய உலக தகப்பன் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆனாலும் எனது பரம தகப்பன் கர்த்தராக இயேசு இன்று வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா என்னை எந்த விதமான கடினமான பாதையிலும் என்னோடு இருந்து வழிநடத்தி வருகிறார். நன்றி சொல்லுகிறேன். அதுபோல என்னை ஈன்ற அன்னை தந்தையருக்கு, எனது மனைவி பிள்ளைகளுக்கு நன்றி கூறுகிறேன். அதுபோல என்னை நேசிக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக திருமண்டல பிள்ளைகள், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம், திருநெல்வேலி மற்றும் இந்த உலகில் என்னை நேசிக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டுமாக நன்றி கூறுகிறேன். தொலைபேசி மூலமாக, குறுஞ்செய்தி மூலமாக, அதுபோல் ஜெபித்த அனைத்து ஆயர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 52வது பிறந்த நாள் எனக்கு இன்னும் விசேஷமான ஒரு நாள். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல 2011ஆம் ஆண்டு முதல் நான் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியராக பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். இடையில் சில காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னால் அங்கிருந்த நெருக்கடி காரணமாக பணியாற்ற முடியாமல் விடுப்பில் இருந்திருக்கிறேன். அதிகமான நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அப்பில் இருந்திருக்கு. அதற்கு காரணம் நிச்சயமாக நிர்வாகம் எனக்கு கொடுத்த கடுமையான நெருக்கடி, பணி செய்ய முடியாத சூழ்நிலைகள், வேலை பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனால் என்ன வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம மனசாட்சியின்படி இருக்க வேண்டும். நமக்கு முன்னால ஒரு தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கின்ற குணம் கர்த்தர் எனக்கு இயற்கையிலே படைத்திருந்த காரணத்தினால், இவர்களை எதிர்த்து என்னால் நீந்த முடியாத காரணத்தினால் லீவ் போட்டு போயிருவேன். குறிப்பாக இந்த நேரத்துல இந்த 2011ஆம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடற்கல்வி ஆசிரியர் வேலை எனக்கு கிடைத்தது எப்படிங்கிறது குறித்து நான் சொல்றேன். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிபிஎட் எம்பிஎட்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தனித்தனியா இருக்கு. இந்த பிபிஎட்ல நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகம் என்ன பண்றாங்க, அது வந்து 2ஆ மெர்ஜ் பண்ணும்போது நான் வந்து 12வது இடத்துக்கு போறேன். இந்த தவறை வந்து பாத்தீங்கன்னா இதனால் நான் பாதிக்கப்பட்டதால் என்னுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தொடர்ந்து அப்போது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் பேராயராக இருந்த ரைட் ரெவரண்ட் ஜெபச்சந்திரன் ஐயாட்ட என்ன பண்றாங்க, பெட்டிஷனா கொடுக்காங்க. தொடர்ந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளமலையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் டி சாமுவேல் அவர்கள் என்னோட என்ன பண்றாங்க, பயணிக்கிறாங்க. ஆனா நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள வேலம்மாள் அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள்ல உடற்கல்வி இயக்குனராக இருக்கிறேன். நல்ல சம்பளத்துல, நல்ல மரியாதையா, மதிப்பா தான் இருக்கிறேன். ஆனாலும் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க டைரக்ஷன்ல டீச்சர் இருந்தனால என்ன பண்ணுவோம், பையன் எப்படியா இங்க வந்து நினைச்சு என்ன பண்ணாங்க, அப்ரோச் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளமலையை சேர்ந்த அண்ணன் ராஜசேகர் அவர்களும் என்னோடு என்ன பண்ணாங்க, இணைந்து பயணித்தாங்க. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது தெரியாது, எனக்கு திருமணத்தை பற்றி 1% கூட தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேராயர் ஐயா அன்னைக்கு வந்து பண்ணாங்க கம்பேஷன் கிரவுண்ட்ல எனக்கு பண்ண வேலை கொடுத்தாங்க. 2011ல நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ரொம்ப சொப்ப சம்பளம் தான், நான் அங்க வாங்கினதை விட பாதி சம்பளம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் விழாநிலையில் வேலை கிடைக்கும் போது ரொம்ப இன்வால்வ்மெண்டோட, ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த ஸ்கூலை வந்து சேலஞ்ச் பண்ணி என்ன டெவலப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அங்க வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கடுமையான பிரச்சனை, என்னால தாக்கு பிடிக்க முடியல. 6 மாதத்துல என்ன பண்ண, நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதாவது ஆசிரியர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணுவான், நல்ல அப்படி டிசிப்ளினா அசம்பிளியில் இருப்பான், ஸ்டாஃப் ரூம் வந்து கெட்ட வார்த்தை வந்துட்டு இருக்கும். ஸோ இதை எடுத்து போராடும் போது பெரிய அடிப்படை சண்டை வர்ற நிலவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, நான் அழுது, அதாவது இங்கிலீஷ் பேசினா தப்பு அப்படிம்பாங்க, அந்த பிள்ளைங்களை இங்கிலீஷ் பேச வைப்பேன், அதை தப்பும்பாங்க. அது மாதிரி அந்த ஆர்எஸ்பி அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்ணி 100 பேர்ல எங்களை கொண்டு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் வருஷத்துல என்ன பண்ண, நல்லா அச்சீவ் பண்ண. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் அடிச்சோம். அந்த அளவுக்கு என்ன பண்ண, நல்லா பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் வேலை கொடுத்த நமது பேராயர் ஜெபச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னோடு பயணித்த சாமுவேல் சார் மற்றும் ராஜசேகர் மற்றும் என்னோடு எனக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நான் இருக்கிற பள்ளி வந்து பாத்தீங்கன்னா புதிய முதிர் பள்ளி. அங்கேயும் பாத்தீங்கன்னா 2 வருஷமா போல. அப்போது இருந்த நிர்வாகம் டிஎஸ்எஃப் வலைதளத்துல பேசுறதுக்கு வந்தேன், பேசினேன். அவர்கள் நம்மட்டாங்க செஞ்சுட்டாங்க. இருந்தாலும்
தொடர்ந்து இங்க திருமண்டலத்தில் நடக்கிற விஷயங்களை நான் எடுத்து என்னுடைய வலைதளம் மூலமாக சொல்வதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கு சென்று சேரும் பொழுது தொடர்ந்து வலைதளத்தில் பேசக்கூடாது என்ற நிர்பந்தம் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மக்களோடு நான் பயணிக்க விரும்பியதனால் எனது வேலை இன்னைக்கு போய் வேலைக்கு சேர்ந்தா கிட்டத்தட்ட 50,000 60,000 சம்பளம் வாங்கலாம். அதனால அது எனக்கு பெருசா தெரியல. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் அந்த லெட்டரை அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண நேற்று மூலம் அவங்க வந்து தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணேன். தலைமை ஆசிரியர் போனை எடுக்க மாட்டேன்றாங்க. தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற பொருளாளர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் முன்னாள் தலைவர் அவரோட நம்ம போன் எடுக்க மாட்டேங்காரு. ஏன் அவ்வளவு பயமும் தெரியல. திருமண்டல மேலாளர் அவர்களையும் தொடர்பு கொண்டேன். அவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா என்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி விட்டேன். இப்போ அவங்க கையில இருக்குது. என்னை வந்து எப்ப வேண்டுமானாலும் நீங்க என்ன பண்ணலாம், வெளியிலிருந்து நிறுத்தலாம். 4ஆம் தேதியிலிருந்தே போட்டு அனுப்பிட்டேன். இன்னிலிருந்து என்ன பண்ணேன், நான் நீங்கி விட்டேன். என்னுடைய சுமை நீங்கியதாக நான் உணர்கின்றேன். நிச்சயமாக இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கின்ற பாதையில் பயணம் செய்வேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, இங்க அனுப்பியிருக்காரு. 2011 நான் எதற்காக இங்க வந்தேன்னு தெரியாது. ஒரு சராசரி ஆசிரியராக வேலை பார்ப்பதற்கு அல்ல என்பதை நான் தற்பொழுது உணர்ந்து கொள்கிறேன். திருமண்டலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள், குழப்பங்கள் இன்றும் இருக்கிறது. அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வலைதளத்தில் பேசுற என்ன வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது இருக்க நிர்வாகம் பாத்தீங்கன்னா கடுமையான நெருக்கடிகள் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி சொல்லிட்டேன், மேனேஜர்ல சொல்லிட்டேன். என்னை அழைத்து பேசி எனக்கு அந்த வேலையை என்ன பண்ணுங்க, நீங்க மாத்தி கொடுத்துருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் அமைதியா இருந்தவங்க 3 மாதம் கழித்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் வச்சு, அதாவது என்னை சிறுமைப்படுத்தணுமா பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட நான் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு போய் 3 மாசத்துக்கு ஒரு போய் கையெழுத்து போட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீ கிட்டத்தட்ட இருந்து 1 வருஷமா வரல அப்படின்னு சொல்லி சிஓடி இருந்து லெட்டர்லாம் அனுப்பி கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கு தேவையற்றது. நான் திரும்ப என்ன பண்றேன் சொல்றேன், 2ஆம் முறை ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதை நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாங்க முடியாத காரணத்தினால நடு இரவு 10:30 மேல என்ன பண்றாங்க, நான் சென்னையில இருக்கும்போது என்னுடைய வீட்டுல வந்து என்னுடைய வயதான தாய், எங்க அம்மா, என்னுடைய மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இரவு 10:30 வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஆள் அனுப்பி என்ன பண்றாங்க, மிரட்டுறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க, லெட்டர் அனுப்புறாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, போஸ்ட்லயே அனுப்புறாங்க. நான் வாங்கினாலும் நீங்க என்ன பண்ணலாம், வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். ஆனா செவரியேறி குதிச்சு வந்து என் செவர்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ ஒட்டி வைத்து அவமானப்படுத்துறாங்க. முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு என்ன பண்ணல, நெருக்கடியை கொடுக்கல. அந்த அளவுக்கு நான் என்ன ஊரை விட்டு ஓடிட்டேன்னா, நானே வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் சொன்னது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வன்மம் எதிர்க்கப்போ இவங்களை ஏத்து யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க. நியாயத்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்றேன், இந்த நிர்வாகத்திற்கு எதிராக நான் எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அந்த எஸ்.கே. ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதிரி அல்ல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்னை வந்து எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக அந்த கமிஷன், அதாவது உபதலைவர் ஐயா, கிளரிக்கல் செக்ரட்டரி மற்றும் வந்து பொருளாளர் 3 பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு நான் வர விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னை பணி நீக்கம் செய்வதற்காக தற்போது இளைய செயலர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளில் மேலாளர் எஸ்.கே. ராஜன் என்ன பண்றாங்க, கொண்டு போய் கையெழுத்து வாங்க போயிருக்காங்க. ஆனா இஸ் ஜென்டில்மேன், அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் இப்பவும் சொல்றேன், எவ்வளவோ மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆனா எஸ்.கே. ராஜன் அவர்கள் மேல எனக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற நிரூபிச்சிருக்காரு. கையெழுத்து போட முடியும்னு அனுப்பியிருக்காரு. இப்பவும் சொல்றேன், நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல பொது வாழ்க்கையில் கொள்கை ரீதியாக எதிரெதிராக இருக்குமே தவிர மற்றபடி அந்த எஸ்.கே. ராஜன் அவர்கள் எனக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் எதிரிகள் அல்ல. ஆனால் இந்த திருமண்டல வேலை வாய்ப்பு மற்றும் மற்ற பணிகளில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம். நிச்சயமாக இங்கு நடக்கின்ற தவறுகளை நான் வலைதளம் மூலமாக தொடர்ந்து சுட்டி காட்டுவேன். அதோடு நிற்க மாட்டேன். கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிறார். எனவே இந்த எனது புதிய பிறந்த நாளிலிருந்து அதை நான் செயல்படுத்துவதற்கு முனைந்துள்ளேன். அதற்காக முயற்சி எடுக்க ஆரம்பிக்க உள்ளேன். இந்திய நாளிலிருந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து திருமண்டல மீட்பு இயக்கத்தை மீண்டுமாக கூட்டி சேர்த்து நல்ல உள்ளங்களோடு ஒத்த கருத்துள்ளவர்களோடு இணைந்து செயல்பட இருக்கின்றோம். எதற்காக இது செய்யணும் அப்படின்னா, தற்போது நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் செய்த மகா படு பாதகமான 3 செயல்கள் நான் சொல்றேன், கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. சில நாட்களுக்கு முன்னால நான் கேள்விப்பட்டேன், சாயரபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி நாசிரியத்துல என்ன பண்றாங்க, கல்லூரியில வேலை பார்க்காங்க. அந்த கல்லூரி பேருந்து அங்கிருந்து வருது, சாயரபுரத்துல இருந்து நாசிரியத்து போகுது. டெய்லி போயிட்டு இருக்கு, அதுல போயிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோடு அந்த சகோதரியோட கணவர் இவர்களுக்கு ஏத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நின்னார் அப்படிங்கிற காரணத்துக்காக நீ இனிமே பேருந்துல ஏறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை இறக்கி விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அந்த பேருந்து போது அவங்க ஏதோ ஒரு மூலையில முக்கில நிக்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏத்து யாருமே தேர்தல் நிற்க கூடாதா? இது என்ன ராணுவ ஆட்சியா? நீங்க என்ன மனப்போலி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்களா? சர்வாதிகாரமா இது? ஒரு ஜனநாயக அமைப்புனா என்னது? தேர்தல் என்றால் நீங்க நிக்கீங்கன்னா உங்களை ஏத்து ஒருத்தர் நிற்பாங்க, அதுதான் ஜனநாயகம்.
அப்ப அவங்க வீட்டுக்காரங்க நின்னாங்கிறதுக்காக இந்த சகோதரி என்ன பாவம் பண்ணாங்க? இது வந்து உங்க வீட்டு சொத்தா இல்லட்டா அது நீங்க வாங்கி விட்ட பேருந்தா? அது கல்லூரி பேருந்துங்க, அது திருமண்டல பேருந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற அந்த ஊழியர் வந்து பயணம் செய்யலாம். அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் மனதில் வன்மம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். புதுக்கோட்டையில நடந்த ஒரு சம்பவம். புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா உள்ள பள்ளியில ஒரு பெண்மணி வேலை பாக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்சீவா இருக்காங்க. அது அந்த பேறுகால விடுப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் என்ன இருக்காங்க, ஓவர் ப்ளீடிங் சொல்றாங்க. 10 நாள் லீவ் போட்டுருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பூதியத்துல வேலை பாக்குறவங்க. ஒரு 10,000 சம்பளத்துல வேலை பார்க்காங்க. 2,000 சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு 10,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உடம்புக்கு முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் லீவ் போட்டதுனால அவங்க வேலையை விட்டு நிப்பாட்டிருக்காங்க. இப்ப புதுசா அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு பையனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா பாருங்க. ஒரு பேறுகால நிலைமையில இருக்கிற ஒரு பெண்மணி வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால 10 நாள் லீவ் எடுத்ததுக்காக அவங்கள வேலையை விட்டு நிக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் வன்மம் உள்ளவர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பழைய டிஎஸ்எஃப் நிர்வாகம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல அலுவலகத்தில் இருக்கவங்க அரசியல் செஞ்சாங்க. உண்மைதான், நானே சொல்லியிருக்கேன். அதை வெளிக்கொண்டு வந்திருக்கேன். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், நிறைய பேரை பணி மாற்றம் செஞ்சிருக்காங்க, வரவேற்கத்தக்கது நானே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பணிக்கொடையை நிப்பாட்டுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அதான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாதமாக அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நமது திருமண்டல முன்னாள் ஊழியர் செல்வின் அவர்களை பார்க்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, இங்க வந்து ஹெட்லர்க்கா இருந்தவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பேய்குளத்துக்கு மாத்திருக்காங்க. அவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க சம்பளத்தை நிப்பாட்டத்தில் உங்க யார் சொன்னா, தற்போது இருக்கிற பொருளாளர், நான் வந்து பொருளாளர் ஆனா நீதி நேர்மையமா தான் இருப்பேன், நான் வந்து எனக்கு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணிக்கொடை ஊதியத்தை கொடுக்க மறக்கிறீங்க? அதான் கேட்கிறேன். இப்ப அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் மாறுது, ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் மாத்திருக்காங்க, ஏராளமான அரசு அதிகாரிகள் மாத்திருக்காங்க. அவங்க சம்பளத்தை நிப்பாட்டலையே. திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு போடுவாங்க, சென்னையில இருந்து மதுரைக்கு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஊதியம் நிப்பாட்டப்படல. இது என்னங்க நீங்க மட்டும் இந்த மாதிரி இவ்வளவு அநியாயத்தை பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய அநியாயம்? இப்போது இருக்கிற முன்னாள் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர், நியாயமான மனிதர் என்று தன்னை சொல்லுகிறவர், அதாவது அநியாயங்களுக்கு நாங்க வந்து துணை போக மாட்டோம் சொல்லுகிற நீங்க தானே கையெழுத்து போடணும். ட்ரெஷரர் சார் ஏன் சார் நிப்பாட்டீங்க? சொல்லுங்க சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநியாயம். இதை கேட்பதற்காகத்தான் கர்த்தர் எங்களை எழுப்பி இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதோடு நாம் பேசுவதோடு நிறுத்துவ போவதில்லை. நான் என்ன சொன்னது பாத்தீங்கன்னா, இன்று முதல் எனது வேலையிலிருந்து நான் ராஜினாமா செய்து விட்டு வெளியில் வந்து விட்டேன். இந்திய நாளிலிருந்து இந்த திருமண்டல் மீட்பிற்கும் மீண்டும் இந்த திருமண்டலத்தை மீட்பதற்காக அந்த நிர்வாகத்திலேயாவது பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு ராஜா இருந்து அனைவருக்கும் என்ன பண்ணாரு, முள்ளாக இருந்தார். ஆனா இந்த நிர்வாகத்துல மூளை முக்கெல்லாம் முள்ளு ராஜாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பண்றாங்க, குத்தகைக்கு எடுத்தமா எடுத்துக்கொண்டு வேலை வாய்ப்பில் அநியாயம் பண்றாங்க, பணிமாறுதல் அநியாயம் பண்றாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டியது பாத்தீங்கன்னா இங்கு இருக்கின்ற மாற்று அமைப்பான திருமண்டல மீட்பு இயக்கம் தான். இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்துக்கான புதிய தலைவர், புதிய செயலாளர். நான் அவங்க 2 பேரும் இப்ப இல்ல, பதவி கிடைச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல போட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கர்த்தர் மனிதர்களை ஏற்படுத்துவார். ஒத்த கருத்துள்ள மக்கள், நான் சொல்றேன், நான் 2 அணியும் பார்த்துட்டேன். அவர்கள் செய்த தவற பேசினேன், அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு, தகுதி இலக்கு செஞ்சாச்சு. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணிந்து அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்கள். இதை தட்டி கேட்பதற்கு கர்த்தர் நம்மை நியமித்து இருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்று சொல்லும் போல, குறிப்பாக இந்த பேராயர் தேர்தலில் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம். ஒவ்வொரு பாஸ்டேட்டா, ஒவ்வொரு சபையாக, ஒவ்வொரு விசுவாசியாக பார்த்து நாங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த திருமண்டலத்தில் நடக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்களை எடுத்து சொல்லுவோம். நமது திருமண்டலத்துக்கு ஒரு புதிய பேராயர், அணிகள் சார்பு இல்லாத ஆண்டவரை சார்ந்து நிற்கின்ற பேராயர் வர வேண்டும் என்பதை அழுத்தி கூறுவோம். அதற்காக எங்களுடைய அனைத்து நலன்களையும் நாங்கள் வெறுத்து விட்டு கூட இறங்கி வேலை செய்வதற்கு இன்றிலிருந்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக அடுத்த தேர்தலில் ஒரு புதிய நிர்வாகம், யாருக்கும் அநியாயம் செய்யாத நியாயமான நீதியான ஆலயங்களை சீர்படுத்தக்கூடிய, ஆசிரியர்களை பழிவாங்காத பள்ளிகளை மீண்டும் சீரமைக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இங்கு வரும். அதுவரைக்கும் நிச்சயமாக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இறுதியாக நான் சொல்கிறேன், பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எனக்கு லாபமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னது போல, இந்த பிறந்த நாள் நான் சொல்றேன், இந்த திருமண்டலத்தை கர்த்தர் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த திருமண்டலத்தில் ஒரு நீதி நேர்மையான நிர்வாகம் வரும் வரைக்கும் எனது பிரம்பு வலைதளம் இன்னும் உற்சாகமாக செயல்படும். அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைவோம். திருமண்டல மீட்பு இயக்கம் கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் எதிர்க்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் தப்பு பண்ண மாட்டாங்க. நிறைய அழுகைகள் இருக்கு. அதான் சொல்றேன். ஏன் நான் இன்னைக்கு கேக்குறேன், நான் எதுக்கு பேசணும்? ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு 5 மணி நேரம் குறைஞ்சது பட்சம் ஆகும். நேரத்தை விடணும், கண்ணெல்லாம் வலிக்கும், கை வலிக்கும். எதுக்கு உட்கார்ந்து பேசணும்? நிறைய கண்ணீர் இருக்குது.
தனிநபர்கள் என்ன பண்றாங்க? தனிமையில் அழுறாங்க. நியாயம் புரட்டப்படுகிறது. அப்ப யாராவது ஒருத்தர் ஆண்டவரே எழுப்புறாரு, ஆண்டவர் கொஞ்சம் பேசுறாரு. நான் கண்மூடித்தனமா நம்புறேன் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் மூலமா மாற்றம் வரும். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றியரு, எடுத்து போராடி வெற்றியரு. பிரியமானவனே, நாக்குமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.